ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முழங்குகிற இவர்கள்தான் அனைவருக்கும் ஒரே சட்டம் ஒரே கல்வி என்பதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே கல்வி முறையும் ஒரே சட்டமும் நம்ம நாட்டிற்கு எப்ப வந்தது? அது மெக்காலே 1830களில் நமக்கு கொண்டு வந்ததுதான் இந்த சட்டமானது. எனக்கும் உனக்கும் ஒரே சட்டமா, எனக்கும் உனக்கும் ஒரே கல்வியா என்று பொறுக்க முடியாமல் ஒரு கூட்டம் அலறிக்கொண்டு இருக்கிறது. அதை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. மற்ற மதத்தினரை கூட பகைவர்களாக கருதுகின்ற இவர்கள் தான் நம்மை இழிவாக கருதுகிறார்கள். பகையாக கூட கருதுவதில்லை, அதை தாண்டி இழிவாக கருதுகிறார்கள். எப்படி கிடைத்தது அந்த சட்டம்? தானாய் கிடைத்த சட்டம் அது. அதை நாம் விட்டுவிடக்கூடாது, ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. நூற்றாண்டு காலமாக நாம் இழிவுபட்டு இருந்தோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மெல்ல நுழைகிறது. பார்ப்பனர் என்ற பெயரில் அவர்களுக்கு சிக்கலா என்றால் அது அல்ல. அதன் மூலயமாக ஒரு சட்டத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து விட முடியுமா, அதன் மூலயமாக ஒவ்வொன்றாக உள்ளே கொண்டு வர முடியுமா என்று அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எது உரிமை, உரிமை போராட்டம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எது உரிமை? நம்ம எல்லாம் இழிவாக நினைப்பது அவர்களுக்கு உரிமையாக ஒரு காலமும் ஆகாது. இதனை நாம் ஒரு காலமும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை நாம் உரத்து சொல்ல வேண்டிய நேரத்திலே இருக்கிறோம். இங்கே ஒரு மதத்தின் புனித நூல் சொன்னோம்னா அந்த மதத்தினரை எல்லோரையும் பொதுமையாக வைத்து அது எடுத்துக்கொள்ளும். ஆனால் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த மத புனித நூல்கள் என்று கூறப்படுகின்ற கீதையாக இருக்கட்டும் அல்லது வேதமாக இருக்கட்டும், இவைகள் இந்த இந்து மதத்திற்கு உட்பட்டவர்களை தான் இழிவாக பேசுகிறதே தவிர வேறு மதத்தினரை பற்றி இல்லை. ஆகவே இந்த இந்து மதமே மதத்தின் புனித நூல்கள் என்று சொல்பவையே செக்குலரிசத்திற்கு முற்றிலும் நேர் எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு மதச்சார்பின்மையை எப்பொழுதும் பேச வேண்டும் என்பதையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன்.